12ஆம் வகுப்பு இயல் 1 to 4 இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம், வெங்கதிர், புதுப்பெயல், கொடுங்கோல். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா செம்பருதி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் பெரிது, செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், செந்நிறம் செம்மை கூட்டல் நிறம், வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர், புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல், கொடுங்கோல் கொடுமை. அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மை விகுதியை வச்சு வரும், அப்படி வச்சு பண்புத்துவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சொல்லுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த சிறப்பித்து வர மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா அதோடைய பண்பை சிறப்பித்து வரக்கூடிய முன்னாடி இது வரும். இப்படி வர்றதை வச்சு என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னா பண்புத்தொகை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ சிவந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிவந்து சிவந்து அப்படிங்கிறது என்ன சொன்னால் இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன போட முடியும் அப்படின்னா ஏதாவது வினை தான் போட முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா வினை தான் போடணும். இப்போ எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இருந்தது, சிவந்து இருந்தது அப்படின்னு போடலாமா? சிவந்து இருந்ததுன்னு போடலாங்களா? அப்போது சிவந்து அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது வினை போட முடிஞ்சுது அப்படின்னா இது என்ன அப்படின்னா வினை எச்சம். அதாவது பின்னாடி ஏதாவது வினை போட முடிஞ்சது அப்படின்னா வினை எச்சம். இப்போ இதுலேயே பெயரெச்சமாக சொல்லலாம். என்ன அப்படின்னா சிவந்த அப்படின்னு சொன்னோம்னா அப்போ சிவந்த அப்படிங்கும்போது என்ன வரும்? மலர் அப்படின்னு போடலாமா? பெயர் ஏதாவது பெயர் போடலாங்களா? அப்போ பெயர் போட முடிஞ்சது அப்படின்னா பெயரெச்சம். சரிங்களா? பெயரெச்சம் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பெயர் போட முடிஞ்சால் பெயரெச்சம், வினை போட முடிஞ்சால் வினையெச்சம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. வினையெச்சத்துக்கும் பெயரெச்சத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான். அடுத்தது தாழ்கடல் வயங்கும் மொழி. தாழ்கடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 காலத்துக்கும் குறிப்பிட்டு வரக்கூடியது. தாழ்கடல், தாழும் கடல், தாழ்கின்ற கடல், இந்த மாதிரி 3 காலங்களுக்கும் பொருந்தும்படி வரக்கூடியது என்ன அப்படின்னா அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வயங்கும் மொழி, வயங்கின்ற மொழி, வயங்கும் மொழி, வயங்கிய மொழி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா இது என்னென்னா வினைத்தொகை என்று சொல்லலாம். தொகை அப்படின்னாலே என்ன அப்படின்னா தொக்கி மறைந்து வரக்கூடிய சொல்லுன்னு அர்த்தம். இதில் இடையில என்ன அப்படின்னா அந்த 3 கால இடைநிலைகள் என்ன அப்படின்னா மறைந்து வரக்கூடியது. அப்படி மறைஞ்சு வரக்கூடியதான் மறைஞ்சு வரக்கூடியது தான் வினைத்தொகை. அடுத்தது வினையாளன் பெயர். இப்போ வினையாளன் பெயர் பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்தோர், செற்றவர் அப்படிங்களா இருக்குது. இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்போ உயர்ந்தோர் அப்படிங்கும்போது உயர்ந்து ப்ளஸ் ஓர், அதாவது ஒரு நிமிஷருங்க. இப்போ உயர்ந்து கூட்டல் ஓர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உயர்ந்து அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா வினை. இது வினை. இது என்ன அப்படின்னா ஓர் அப்படிங்கிறது ஒரு பர்சன், ஏதாவது ஒரு பர்சன் குறிக்கக்கூடியது. அதாவது என்னன்னா பன்மை பெயர், அதாவது படற்கை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. படற்கை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஏதோ ஒரு பர்சன் குறிக்கிறது தான் ஓர் அப்படிங்கிறது. அப்போது இந்த வினையால் அணையம் அப்படின்னா அணையிறதுன்னு அர்த்தம். அணை அப்படின்னா என்னதுங்க? சேர்றது. இந்த வினை ஒரு பெயரை கூட அணைச்சிக்குது, சேர்த்துக்குது. அப்படி சேர்க்கும்போது உயர்ந்து கூட்டல் ஓர் என்ன வரும்? உயர்ந்து கூட்டல் ஓர் உயர்ந்தோர். அதான் இப்போ உயர்ந்து கூட்டல் ஓர் உயர்ந்தோர். அதே மாதிரி செற்றவர், அதே மாதிரி அவர் அப்படிங்கிற பெயரை சேர்த்துக்கொள்ளுது. அப்போ இது என்ன அப்படின்னா வினையால், அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் முன்னாடி வரக்கூடிய இந்த வினையால் பின்னாடி வரக்கூடிய பெயரை அணைத்து கொள்கிறது. அப்போ வினையால, சரிங்களா? வினையாலனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வியர்வை வெல்வம். வியர்வை அப்படிங்கிறது நார்மலாக வியர்வை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியர்வை என்னென்னா ஒரு வெள்ளம் மாதிரி உருவகப்படுத்துகிறாங்க. அதை ஒரு உருவத்தை படுத்துகிறாங்க, வெள்ளம் மாதிரி இருக்காம். அப்போ என்ன அப்படின்னா இது உருவகம். இந்த வியர்வையை சாதாரணமாக சொல்லாமல் ஒரு வெள்ளம் மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா முத்தாய் என்னது? அடுக்குத்தொடர். இது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன அப்படின்னா ஒரு முத்து இன்னொரு முத்து, அதாவது அடிக்கி வரக்கூடியது என்ன அப்படின்னா அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பொய்யா அடையாவுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பொய்யா அப்படிங்கும்போது பொய்யாதது,
அது அடையாதது, அது அடையாது, இந்த மாதிரி சொல்லும்போதே வந்து என்னம்னா ஆப்போசிட், அதாவது எதிர்மறையாக சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்போது எதிர்மறைன்னு சொல்லி நம்ம வந்து இது தெரிஞ்சு போச்சப்போ எதிர்மறை எதிர்மறை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ எதிர்மறை என்ன கெட்டு போச்சு, ஈரில், அதாவது இறுதியில் உள்ள எழுத்து இல்லை, இறுதியில் உள்ள எழுத்து இல்லை. அப்போ ஈறு கெட்ட, ஈறு கெட்ட, ஈருன்னா வந்து இறுதின்னு அர்த்தம். இறுதியில் உள்ள எழுத்து வந்து கெட்டு போச்சு இந்த இடத்துல. வாக்கியம்னா ஆயிடுச்சு, எதிர்மறையாக ஆகிப்போச்சு. அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சமாக வரும். பெயரெச்சம், பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடையா அப்படிங்கும்போது பின்னாடி இதுக்கு மேலே ஏதாவது பெயர் போடுற மாதிரி வரும். அப்படி வரும்போது என்ன அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது இது வந்து ரொம்ப எளிமையானதுங்க. அதாவது என்ன அப்படின்னா இல்லாத, இல்லாத அப்படிங்கும்போது இடையில ஒரு எழுத்து குறைஞ்சி வச்சு பார்த்தீங்களா, இல்லாதன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இல்லாத அப்படின்னு சொல்லுவோம், இல்லை உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். உள்ளது அப்படின்னு தான் நம்ம வந்து முழுமையாக சொல்லுவோம். அப்போ இடையில ஒவ்வொரு எழுத்து வந்து கம்மியாயிடுச்சு. அப்படி கம்மியானதுக்கப்புறம் இல்லாத, உளது அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இடைக்குறை, இடைக்குறை. அடுத்தது மாதவம். மாதவம் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா மா அப்படிங்கிறது பெரியன்னு அப்படின்னு மீனிங். என்னென்ன மீனிங், பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா இது வந்து எப்படின்னா தவம், ஒரு இது தவம் அப்படிங்கிற சொல்லி பெரிய தவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனிங். அப்போ என்ன அப்படின்னா இது வந்து உரிச்சொற்றொடர், உரிச்சொல் என்ன உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, உரிச்சொற்றொடர். அடுத்து நுந்தை. நுந்தை அப்படிங்கிற மீனிங் என்ன, நும் தந்தை, அதாவது என்ன அப்படின்னா நும், அதாவது உன்னுடைய தந்தை, அதாவது நும் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நும் தந்தை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நுந்தை அப்படின்னு சொல்லி போட்டு மாறி இருக்கு. அப்போ மருவு, இது வந்து மருவு, மருவு, மருவு அப்படின்னா நும் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நும் தந்தை, அதோடைய மருவு. இப்போ அறிவும் புகழும். அறிவும் புகழும் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா அப்படிங்கிறது 2 தடவை வருது. அப்படின்னா அறிவும் புகழும் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா இது வந்து எண்ணும்மை. எண்ணும்மை அப்படின்னா என்ன, கவுண்டிங் அடிப்படையில் வருது. ஒரு 2 அதாவது 2 வருது பார்த்திங்களா. அப்போ 2 வந்துச்சுன்னா எண்ணும்மை அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சொல்லுவோம். இதுவே வந்து உண்மை தொகை அப்படின்னு உண்மை தொகைக்கு எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வந்து மறைஞ்சு வரும். மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா உண்மை தொகை, உண்மை தொகை, சரிங்களா. மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை. இப்போ இந்த 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் வருது. இப்போ அறிவும் அப்படிங்கிற மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ தனியாக வந்து அறிவும் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, அதை மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ அறிவும் புகழும் அப்படின்னு சொல்லும்போது 2 வருதுங்களா. அப்போ வந்து அதை வச்சு என்னலாம் எண்ணுமையும் கணக்கிடலாம். இப்போ அறிவு புகழ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா உண்மை தொகை. மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா உண்மை தொகை. அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா வலை. வலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செய்யுளில் வந்து வரும். செய்யுளில் வந்து வலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மீனிங்கில் வரும். என்ன அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிசை அளபடை, வலை. அதே மாதிரி சிறார், இது வந்து என்ன அப்படின்னா செயலிசை அளபடின்னு சொல்லுவாங்க, இல்லை இசை நிறை அளபடை, இசை நிறை அளபடை, அளபடை. என்ன அப்படின்னா ஓசை குறையும் போது எடுக்கிறது. சொல்லிசை அளபடிக்கு வந்து என்ன அப்படின்னா அதோட மீனிங் வந்து எச்சத்தில் வரும். அப்படி எச்சத்தில் வரும்போது சொல்லிசை அளபடியாக வரும். இனி இது செயலிசை அளபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல் ஓசை குறையும் போது இனிய ஓசைக்காக அதில் அளபெடுப்பது.